வணக்கம். இது உங்களுக்கான ஒரு சிறப்பு அலசல். இன்னைக்கு நாம ம், கமல்ஹாசன் அவர்களோட ஒரு சமீபத்திய பேச்சோட சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது பாலிமர் நியூஸ் யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு வீடியோ இருக்கு இல்லையா? அதோட எழுத்து வடிவத்தை வச்சு தான் நாம இதை அலசுறோம். இதுல எங்க நோக்கம் என்னன்னா சிம்பிள் தான். அந்த பேச்சுல என்ன முக்கியமா சொல்லியிருக்காங்க, என்னென்ன கருத்துக்கள், அதோட நுணுக்கங்கள், அந்த டோன், அந்த உணர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்கிறது தான். ரொம்ப முக்கியமா நாங்க எந்த அரசியல் பக்கமும் சாயாம அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்றோம். உங்களுக்காக இந்த தகவல்களை நாங்க அலசி ஆராயிரோம். சரி, வாங்க உள்ள போலாம். பேச்சோட ஆரம்பமே பாருங்க. உயிரே உறவே தமிழேன்னு இருக்கு. ஆமா. இது கேட்கும்போதே ஒரு மாதிரி ஒரு பெரிய கனெக்ட் ஏற்படுத்துது இல்லையா? வெறும் வார்த்தை மாதிரி இல்ல அது. உண்மைதான். அது ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்ட். அரசியல் மேடைகள்ல இந்த மாதிரி உணர்ச்சிகரமான மக்களை ஈர்க்கிற தொடக்கங்கள் சகஜம்தான். ஆனா, இங்க உயிரே உறவே தமிழேங்கிறது வெறும் ஆரம்பம் மட்டும் இல்லாம, ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தோட, ஒரு பண்பாட்டு அடையாளத்தோட தன்னை இணைச்சிக்கிற முயற்சி மாதிரியும் தெரியுது. பேச்சுக்கு ஒரு நல்ல அடித்தளம் போடுது. அது மட்டும் இல்ல, அவர் ஆரம்பிக்கும் போதே ஒன்னு சொல்றாரு பாருங்க. முதலில் ஆங்கிலத்தில் ஒரு உரை அவர்களுக்கு புரியுது, பிறகு நாம் பேசிக்கொள்வோம்னு. அதாவது அங்க வேற மொழி பேசுறவங்களும் இருந்திருக்கலாம். அவங்களுக்கும் புரியணும்னு முதல்ல இங்கிலீஷ்ல சில விஷயங்களை சொல்லிட்டு, அப்புறம் தமிழ்ல டீட்டெயிலா பேசலாம்னு சொல்றார். இது ஒரு நல்ல அணுகுமுறை தானே? நிச்சயமா. இது கம்யூனிகேஷன்ல ஒரு ஸ்மார்ட் டெக்னிக். ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல பலதரப்பட்ட ஆடியன்ஸ் இருக்கும்போது 2 பேருக்குமே செய்தியை கொண்டு போய் சேர்க்க இது ஹெல்ப் பண்ணும். ஆங்கிலத்துல பேசுறது ஒருவேளை நேஷனல் லெவல்ல ஒரு அட்டென்ஷன் கொடுக்கலாம், இல்ல அங்க இருக்கிற சில முக்கியமான ஆட்களுக்கு அழுத்தமா சொல்லலாம். அப்புறம் தமிழ்ல விரிவா பேசுறது அவரோட நேரடி ஆதரவாளர்கள் கிட்ட ஒரு நெருக்கத்தை உருவாக்கும். இந்த மாதிரி மல்டி லேயர்ட் அப்ரோச் இப்போ அரசியல் கம்யூனிகேஷன்ல ரொம்ப காமனா பார்க்க முடியுது. ஓ, அப்படியா? சரி, சரி. இதுக்கப்புறம் அவர் ஒரு முக்கியமான ரொம்ப பாலிசி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வர்றாரு. ரொம்ப அழுத்தமா இங்கிலீஷ்லயே சொல்றார், எஜுகேஷன் மஸ்ட் பி ரிஸ்டோர்ட் டு தி ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு. அதாவது கல்வி மறுபடியும் மாநில பட்டியலுக்கே போகணுங்கிறது தான் அதோட அர்த்தம். இது இப்போதைய சூழல்ல, குறிப்பா அந்த நீட் பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பெரிய கோரிக்கையா இருக்கு. ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஸ்டேட் லிஸ்ட் விஷயம், அதுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்கு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி பவர்ஸ் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரிச்சிருக்காங்க இல்லையா? அதுல கல்வி ஆரம்பத்துல ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருந்துச்சு. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா முடிவுகளையும் எடுக்கலாம். ஆனா 1976ல எமர்ஜென்சி டைம்ல இதை கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. ஓ, எமர்ஜென்சி டைம்லயா? ஆமா. இதனால என்னாச்சுன்னா சென்ட்ரலும் சட்டம் போடலாம், ஸ்டேட்டும் சட்டம் போடலாம். முரண்பாடு வந்தா சென்ட்ரல் சட்டம் தான் ஜெயிக்கும். இந்த பேக்ரவுண்ட்ல தான் கல்வியை திரும்ப ஸ்டேட் லிஸ்ட்டுக்கே கொண்டு வாங்கங்கிற டிமாண்ட் ரொம்ப முக்கியமாகுது. இது ஸ்டேட் அட்டானமி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விஷயம். ஓஹோ, அந்த ஹிஸ்டரி முக்கியம்தான். ஆனா பாருங்க, இவ்ளோ அழுத்தமா இத சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே அவர் டோன மாத்துறார். ரொம்ப கத்த வேணாம், இது சட்டமாக போட வேண்டிய விஷயம், அதனால பொறுமையா பேசுவோம், கோவப்பட்டாச்சு 50 வருஷம் பட்டுட்டோம், பொறுமையா பேசுவோம்னு சொல்றாரு. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு பக்கம் உரிமை குரல், மறுபக்கம் பொறுமையா பேசுவோம்னு சொல்றது. இது இதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நுணுக்கம். இது சாதாரணமா ஒரு கருத்து மாறுதல் இல்ல. இது ஒரு பாலிடிக்ஸ்ல இல்ல அப்ரோச்ல ஒரு பெரிய மாற்றமா கூட இருக்கலாம். அந்த 50 வருஷம் கோவப்பட்டாச்சுங்கிற லைன் ரொம்ப முக்கியம். இது ஒருவேளை கடந்த 50 வருஷ திராவிட அரசியல், இல்ல பொதுவாவே மாநில உரிமை போராட்டங்களோட ஒரு எமோஷனல், சில சமயம் கொஞ்சம் அக்ரெசிவான அணுகுமுறையே குறிக்கலாம். அப்போ அந்த ஸ்டைல விட்டுட்டு இப்போ வேற மாதிரி போகணும்னு நினைக்கிறாரா? அப்படி யோசிக்கலாம். பொறுமையா பேசுவோம், சட்டமா போட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றது இனிமே போராட்டத்தோட வடிவம் மாறணும். வெறும் எமோஷனை விட லீகலா நிதானமா போறதான் ரிசல்ட் தரும்னு அவர் நம்புறதை காட்டுது. இது மாறிட்டே வர அரசியல் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற ஒரு முயற்சியா கூட இருக்கலாம். அதாவது கொள்கை தீவிரமா இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு நிதானமான வழியை கையாள தயார்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு மெச்சூரிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். நாம எந்த பக்கமும் போகாம இந்த டோன் ஷிஃப்ட்டை மட்டும் பார்க்கறோம். புரியுது, புரியுது. இந்த பொறுமைங்கிற விஷயத்தோட சேர்த்து அவர் அடுத்ததா ஒரு ரஷ்ய பழமொழியை சொல்றார். இட்ஸ் இம்பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன். முடியாது என்பது முடியும் வரைன்னு அதுக்கு அர்த்தமும் சொல்றார். கேட்க நல்லா இருக்குல்ல? ஆமா, அது ஒரு நல்ல மோட்டிவேஷனல் கோட். விடாமுயற்சியை பத்தி பேசுது. ஆனா அவர் அதை யாரோட கனெக்ட் பண்றாருங்கிறது தான் இங்க இன்ட்ரெஸ்டிங். பெயர் கொண்ட நம் முதல்வர்
இட் இஸ் பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன் என்று படித்ததால் புறப்பட்ட வீரர் இங்கே அமர்ந்திருக்கிறார்னு முதலமைச்சரோட பேரை மறைமுகமா சொல்லி அவரை இந்த பழமொழியோட சேர்க்கிறார். இது முதல்வரோட அந்த உறுதிய அவரால முடியுங்கிறத சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பாராட்டு மாதிரி தெரியுது. நிச்சயமா இது பாராட்டு மட்டும் இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்னே சொல்லலாம். ஒரு தலைவரோட பேரை, அதுவும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிற பேரை ஸ்டாலின் ஒரு பவர்ஃபுல் பழமொழியோட சேர்த்து அவரை ஒரு செயல் வீரரா காட்டுறது, இது மேடையில ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜை உருவாக்கும். அந்த தலைவருக்கு ஒரு மாதிரி ஒரு அசைக்க முடியாத தன்மை, ஒரு இன்வென்சிபிலிட்டியை கொடுக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம, நான் உங்க கூட இருக்கேன், உங்க தலைமையில நாம ஜெயிப்போம்னு சொல்ற மாதிரி இது இருக்கு. இது கூட்டணி அரசியல்னு பார்த்தாலும் சரி, ஒரு பொதுவான சித்தாந்தம்னு பார்த்தாலும் சரி, ஒரு வலுவான மெசேஜ். இது சுவாரஸ்யமா இருக்கு. தலைமையை இப்படி புகழ்றதோட நிக்காம அடுத்ததா ரொம்ப எமோஷனலா ஒரு இடத்துக்கு போறார். என் தம்பிகள் எல்லாம் தலைவர்களாக உயர்ந்திருப்பதை பார்த்து எனக்கே இவ்ளோ மகிழ்ச்சி என்றால் தந்தை நிலையில் நின்று கொண்டிருக்கும் முதல்வருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்னு சொல்றார். இங்க தம்பிகள்னு யார சொல்றார்? கூட இருக்கிற அரசியல் தலைவர்களையா? பெரும்பாலும் அப்படிதான் இருக்கணும். இதுலயும் பல லேயர்ஸ் இருக்கு பாருங்க. ஒன்னு, தம்பிகள்னு சொல்றது ஒரு தோழமை, ஒரு ஃபேமிலி ஃபீலிங், ஒரு லாங் ஜேர்னி, இதையெல்லாம் காட்டுது. இது ஒரு படிநிலையையும் காட்டுது, அவர் அண்ணன் அவங்க தம்பிகள் மாதிரி. ஆனா அதே நேரம் அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறேன்னு சொல்றது ஒரு பெருந்தன்மை. அந்த தந்தை நிலையில் நின்று கொண்டிருக்கும் முதல்வர்ங்கிற கம்பேரிசன் அது இன்னும் டீப்பா போகுதே. ஆமா, அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை பிரயோகம். முதலமைச்சரை ஒரு ஃபாதர் ஃபிகரா காட்டுறது அவருக்கு ஒரு பெரிய மரியாதை, அனுபவம், ஒரு கைடுங்கிற இடத்த கொடுக்குது. தன்னை அண்ணனா, மத்தவங்கள தம்பிகளா, முதல்வரை தந்தையா காட்டுறது மூலமா ஒரு கட்சிக்குள்ள இல்ல ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிற உறவுகளை ஒரு குடும்பம் மாதிரி காட்டுறார். இது வெறும் பாலிடிக்ஸை தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ட், ஒரு லாயல்ட்டியை உருவாக்க ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி உருவகங்கள்லாம் மக்கள் மனசுல ஈஸியா பதியும். ஆனா இதுல ஒரு சின்ன கேள்வி வருது. இந்த தந்தை தம்பின்னு சொல்றது ஒரு படிநிலை மாதிரி தெரியுதா? அது எந்த காலத்துல சமத்துவம் பேசுறப்போ கொஞ்சம் பழைய ஸ்டைல் மாதிரி இருக்காதா? இல்ல இத மரியாதையா மட்டும் எடுத்துக்கணுமா? நல்ல கேள்வி. இது எப்படி பார்க்கப்படுங்கிறது அது கேட்கிறவங்கள பொறுத்தது. சிலர் இதை நார்மலான மரியாதை, ஒரு சீனியர் லீடருக்கான ரெக்கக்னிஷன்னு பார்க்கலாம். இன்னும் சிலர் நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ஹைரார்கியை காட்டுது, இது டெமோக்ரஸிக்குள்ள சரியா வருமானு யோசிக்கலாம். குறிப்பா யங் ஓட்டர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு பார்க்கணும். ஆனாலும் பாலிடிக்ஸ்ல எமோஷன்ஸை தூண்டி ஒரு பிணைப்பை உருவாக்க இந்த மாதிரி உருவகங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட சக்சஸ் அந்தந்த சூழலையும் ஆடியன்ஸையும் பொறுத்தது. சரிதான். இவ்ளோ எமோஷனலா பேசினதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் ஒரு ரியாலிட்டிக்கு வர்றாரு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூட நேரம் இல்லைங்கிறார். இவர்களையெல்லாம் அந்த சந்தோஷத்தை காட்டக்கூட நேரமில்லை, கடமை காத்திருக்கிறதுன்னு முடிக்கிறார். இது லீடர்ஸோட அந்த டெடிகேஷனை பத்தி பேசுது இல்லையா? ஆமா, இது ஒரு நோபலான ஐடியாவை முன்ன வைக்குது. அதாவது தலைவர்கள்லாம் பர்சனல் ஃபீலிங்ஸ், சந்தோஷம் எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கான கடமைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு ஒரு இமேஜை இது ஸ்ட்ராங் ஆக்குது. இது தலைவர்கள் மேலே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ பெருசு, அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு காட்டுது. இது தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மெசேஜ் மாதிரி, நாங்க உங்களுக்காக உழைக்கிறோம், எங்களுக்கு செலிப்ரேஷனை விட கடமை தான் முக்கியம்னு. இது தலைவர்களுக்கு ஒரு மாரல் ஹை கிரவுண்டையும் கொடுக்குது. கடைசியா பேச்ச முடிக்கும்போது ரொம்ப ஷார்ட்டா அதனால் சட்டத்தை நீட்டுவோம்னு ஒரு கால் ஃபார் ஆக்ஷன் மாதிரி முடிக்கிறாரு. இது கொஞ்சம் சடனா முடிகிற மாதிரி இல்ல? சுருக்கமா இருந்தாலும் அது ஒரு பவர்ஃபுல் எண்டிங்கா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவர் பேசின எல்லாத்தையும், கல்வி உரிமை, பொறுமை, முதல்வரோட தலைமை, கடமை உணர்வு, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு உறுதியான ஆக்ஷன் பிளானை நோக்கி இது போகுது. சட்டத்தை நீட்டுவோம்ங்கிறது மோஸ்ட்லி அந்த கல்வி உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும்னு நாம கெஸ் பண்ணலாம். அதாவது பேசுனது போதும், இனிமேல் ஆக்ஷன் தான், லீகலா இதை முன்னெடுத்துட்டு போவோம்ங்கிற ஒரு உறுதியை அது காட்டுது. தெளிவான டைரக்ட் கால் டு ஆக்ஷன். ஆக இந்த பேச்சோட சில பகுதிகளை இப்படி ஆழமா பார்த்ததுல சில முக்கியமான விஷயங்கள் நல்லா வெளிப்படுது. ஸ்டேட் ரைட்ஸ், குறிப்பா கல்வி பத்தி ஒரு ஸ்ட்ராங்கான குரல் இருக்கு. அதே சமயம் அதை அடையறதுக்கு கோபத்தை விட பொறுமையும் லீகல் அப்ரோச்சும் வேணும்னு ஒரு புதுசா சொல்ற மாதிரி இருக்கு. தலைவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தோழமை, மரியாதை, ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபீல், அதெல்லாம் எமோஷனலா சொல்லியிருக்காரு. அப்புறம் கடமை தான் முக்கியங்கிறதும் சொல்லியிருக்காரு. கடைசியா ஒரு ஆக்ஷனுக்கான அழைப்பும் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது பல லேயர்ஸ் உள்ள ஒரு பேச்சு. இதுல பாலிசி இருக்கு, எமோஷன் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு.
இது சும்மா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற பேச்சு மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட அரசியல் சூழல்ல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட நல்லா யோசிச்சு உருவாக்குன ஒரு உரை. அப்போ நீங்க இந்த பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல என்ன மாதிரி கேள்விகள் வருது? எத பத்தி யோசிக்க வைக்குது? இதுல 2 முக்கியமான கேள்விகள் வருது பாருங்க. ஒன்னு, இந்த மாதிரி எமோஷனல் அப்பீல், உயவே உறவே தமிழே தம்பிகள் தந்தை நிலை இருக்குல்ல, அதோட கல்வி உரிமை மாதிரி பாலிசி விஷயங்களும் கலந்து பேசுறது. இது வெவ்வேறு மாதிரி வாக்காளர்கள் கிட்ட, அதாவது எமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க, பாலிசி பார்க்கறவங்க, இளைஞர்கள், பெண்கள், இவங்க கிட்டெல்லாம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? எல்லாரையும் இதை அட்ராக்ட் பண்ணுமா இல்ல சிலரை மட்டுமா? 2வது கேள்வி, இந்த பொறுமைங்கிற புது அப்ரோச் பத்தி. கோபமான போராட்டத்துக்கு பதிலா நிதானமா லீகலா போறதுங்கிறது கல்வி உரிமை மாதிரி ரொம்ப நாளா எழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை இல்ல, எந்த அளவுக்கு வெற்றியை தரும்? இது பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல ஒருவேளை இந்த போராட்ட குணத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ஆகுமா? இதெல்லாம் நீங்க அந்த பேச்சை கேட்ட பிறகு ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயங்கள். வெறும் தகவலை எடுத்துக்கிறதோட அதுக்கு பின்னாடி இருக்கிற விளைவுகள், கேள்விகள், அதையும் நாம யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமா. இந்த ஆழமான பார்வைக்கும் யோசிக்க வைக்கிற கேள்விகளுக்கும் நன்றி. இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்ச உங்களுக்கும் நன்றி. அடுத்த முறை வேறொரு தலைப்போட சந்திக்கலாம்.